பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கதிர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ராஜுவோட அப்பா ஆசைப்பட்டனால எப்படியாவது அவங்க அம்மா வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவங்க மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ குறையெல்லாம் சொல்லி பார்த்திங்க அப்படின்னா எப்படியோ ராஜுவோட அப்பா வீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க அம்மாவை அனுப்பிச்சிருவாங்க. இதனால பார்த்திங்க அப்படின்னா கோமதி பாண்டியன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கதிரை திட்டினாலும் இருந்தாலும் கதிர் என்ன காரணம் சொல்கிறாரு அப்படின்னா இல்லை ராஜுவோட அப்பா வந்து வெளியே வந்து தப்பாக பேசிக்கிட்டாங்க, இந்த மாதிரி பெத்த அம்மாவை கூட பார்த்துக்காதவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேசினால்தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஒரு காரணத்தை சொல்லிடுவாங்க. ஆனால் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ராஜோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவர் ஆசைப்படுற மாதிரி அவங்க அம்மாவை வீட்டுக்கு வந்து கதிர் வந்து அமுச்சு வச்சிருக்காரு. இது புரியாமல் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொன்னால் யாரும் தாங்கிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கதிர் இந்த உண்மையை வந்து மறைச்சிருக்காரு. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா என்னமோ பொண்ணு வீட்டில் இப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்கன்னா இப்போ என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்கன்னு சொல்லிட்டு சக்திவேல் ஒரு சைடு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வீட்டுக்கும் நடுவில் வந்து அவங்க அம்மா வந்து மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ராஜுவோட அப்பா ட்ரீட்மெண்ட்டை கதிர் வந்து நல்லபடியாக அவங்கள கூட்டிகிட்டு போய் முடிச்சிருவாரா, அவங்க உடம்பு வந்து சரி பண்ணிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் மைன் சரவணோட டைவர்ஸ் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டில் வருது. இவங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் கிடச்சிருமா இல்லை சேர்ந்து வாழ்வாங்களா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.